எஸ்டர்டே 4 பொய்கள் அப்படின்னு பார்த்தோமே. நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டேங்க. இன்னும் 2 பொய் இருக்குது. டோட்டலாக 6. பார்க்கலாமா? வணக்கம். இந்த புத்தகத்திலேருந்து பொய்கள் இருக்குன்னு சொன்னேன். ஆரம்பத்தில் அவங்க ஒரு செட் ஆஃப் லைஸை கொடுத்து தான் அந்த புத்தகத்தையே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னேன். இன்னும் 2 பொய்கள் இருக்கு, அதை பார்க்கலாம். லை நம்பர் 5, பிக் பேட். இது ரெண்டும் எப்போவுமே சேர்ந்தே வருதுங்க. பிக் பேட் உல்ஃபாக இருக்கட்டும், பிக் பேட் வேர்ல்டாக இருக்கட்டும், சம்திங் தட் இஸ் வெரி லார்ஜ், அதை பயப்படணும், அதை ஷன் பண்ணணும், அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னே நம்ம we have been grown like that. ரொம்ப அளவுக்கு மீறி ஆசைப்படாதே அப்படிங்கிறதும் அங்கேருந்து வர்றது தான். அகலக்கால் வைக்காதே, நோ யுவர் லிமிட்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அது என்ன லிமிட்ஸு? ஆர்டிஃபிஷியல் லிமிட்ஸு. ஹூ செட் தட் அ மைல் அண்ட் த 4-minute டைம் ஸ்பேன், ஹவ் ஆர் தே ரிலேட்டட் ரியலி? எத்தனையோ வருடங்களுக்கு அந்த 4-minute மைல் கிராஸ் பண்ண முடியாமல் இருந்தது, ரோஜர் பேனிஸ்டர் வர வரைக்கும். அதே மாதிரி தான் சச்சின் தெண்டுல்கர் 200. எவ்ரி பால் இஸ் அ நியூ பால். Nothing really makes 195 possible and 200 impossible. You set some artificial limits to yourself. இதுதான், இதுக்கு மேலே இவ்வளவு, இது டூ மச் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கிறோம். Basically every day you do something. What you do today either limits what you can do tomorrow or becomes the platform for what you can build on tomorrow. ஒவ்வொரு நாளும் நம்ம எதையோ செய்கிறோம். ஒன்று இதனால் நாளைக்கு அது பண்ண முடியாமல் போக போகுது, அல்லது இதனால் நாளைக்கு அதை பண்ண முடிய போகுது. You decide. So that's why they say go big or go home. ஒரு புத்தகம் படித்தேன், அது பேர் மெஷர் வாட் மேட்டர்ஸ். ஜான் டர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அதில் அதோடைய ஃபோர்வேர்ட் கூகுள் சிஇஓ கொடுத்துருக்கார். அவர் ஐ ஹவ் பர்சனலி பெனிஃபிட்டட் ஃப்ரம் திஸ் கான்செப்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு இதை பற்றி நம்ம ஃபியூச்சர் கோச்சிடியனில் பார்க்க போகிறோம். அதில் தி ஆத்தர் டாக்ஸ் அபவுட் ஹவு ஹீ இன்டராக்டட் வித் கூகுள்ஸ் ஃபவுண்டர்ஸ் very early in the day, long before they became famous. ஒரு குட்டி இன்டர்வியூ நடந்திருக்கு. அந்த இன்டர்வியூவில் ஹவு பிக் டு யூ திங்க் திஸ் குட் பி அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தேன். லாரி பேஜ்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். லாரி $10 billion அப்படின்னாரு. நான் 1 billion தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். இவன் 10 billion சொல்கிறாரே, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கேப் தானே மீன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை 10 billion in revenue அப்படின்னா மார்க்கெட் கேப் 100 billion. That is the vision these two had. சின்ன ஒரு காலேஜில் இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்த போது கூட they went big அப்படிங்கிற பாயிண்ட் தான் this author underlines. So the 5th lie is bigனாலே by default bad. Start small, know your limits, அகலக்கால் வைக்காத is wrong, is the lesson that the book teaches us. 6th பொய் we have already seen. the marshmallow test பார்த்துருக்கோம். அப்புறம் டிலே பண்ணினா பொறுத்தா பூமி ஆளலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்புறம் வில் பவர் டிப்ளீஷன் ஒன்று இருக்குது. எப்படி ஒரு வெயிட்டை ஒரு ஆள் தலை மேலே வச்சுட்டு, நீ எங்கேயும் நகராதப்பா, நீ இங்கே நின்றுக்கோ, நீ ஒன்றும் வேலை பண்ண வேணாம், வெயிட் மட்டும் தூக்கிட்டு இருந்தா போகிறோம், நகரலையே, நீ தான் நகர்ந்தாதானே ஒர்க் கெட்ஸ் டன், அப்படியே இது அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரம் கழிச்சு அந்த ஆளால் வேறு ஏதாவது பண்ண முடியுமா? ஹீ இஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி இல்லையா?
அதே மாதிரி தான் வில் பவரும். எதையாவது நாள் முழுசா நீ சகிச்சுக்கிட்டே இருந்து தடுத்துக்கிட்டே இருந்தேன்னா, by the time it is evening, you don't have willpower to be used on anything else. ஸோ வில் பவரோட நீ சண்டை போடாத. என்கிட்ட இன்ஃபைனட் வில் பவர் இருக்கு, இன்னும் வேணா எப்போ கேட்டாலும் வில் பவர் ஓடி வரும்னு நினைக்காத. நோ ஹவ் யுவர் வில் பவர் ஒர்க்ஸ் அண்ட் டோன்ட் ஃபைட் இட் பட் ஒர்க் வித் இட். அப்படிங்கிறது தான் இந்த 6வது பொய். இந்த 6வது பொய் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கோட்டிடியன் 098, அதாவது 98வது கோட்டிடியனில் பார்த்துருக்கோம். There is nothing called infinite willpower. You need to learn how that works and work along with it. அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். So the 6th lie is don't believe in where there is a will, there is a way. அது அந்த சென்டென்ஸை பார்க்கும்போது உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், வில் பவர் வச்சா போறியா அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, பத்தாது, டைமிங் முக்கியம். அண்ட் இட் இஸ் ஷார்ட் சப்ளை, லிமிட்டட் சப்ளை. ஸோ 6 பொய்கள் நேற்றும் இன்றும் சேர்ந்து பார்த்தது. எவ்ரிதிங் மேட்டர்ஸ் ஈக்குவலிங்கிறது தப்பு. மல்டி டாஸ்கிங் இஸ் இம்பாசிபிள்னு புரிஞ்சுக்கோ. டிசிப்ளின் தேவை, பட் ஒன்லி அப் டில் அ லிமிட். ஆஃப்டர் தட் இட் வில் செட் இன் டு அ ஹேபிட், ஸோ டோன்ட் worry. Balanced life is for an average person. What kind of person are you அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. அண்ட் இன்னைக்கு பார்த்த பிக்னாலே பேடுன்னு நினைக்காத. யூ மஸ்ட் பி ஏபிள் டு செட் யுவர் லிமிட்ஸ் as high as possible, not as doable as possible. And finally, where there is a will, there is a way. Yes, but that is in short supply, that is in limited supply. Use it judiciously. 6 பொய்களை வச்சு இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது. எதுக்குடா இந்த பொய்களை சொல்கிறார் அப்படின்னா, அதுக்கு அப்புறம் ஒரு பில்டப் வருது. அந்த பில்டப் எப்படி போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரூத்தி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? Earth goes around the sun is a truth statement. அது மாதிரி வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது எஸ், இட்ஸ் அ ட்ரூயிசம். சொல்லாமலேயே எல்லாருக்கும் புரிந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த ட்ரூத்தி ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நம்புற மாதிரி இருக்கும், நம்பணும் போல தோணும். ஆனால் தீர விசாரிச்சிங்கன்னா, ஆழமாக பார்த்தீங்கன்னா பொய் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தவளை கதை ஞாபகம் இருக்கா? வெந்நீரில் போட்டால் தாவி குதிச்சிரும், தண்ணியில் போட்டு சூடு பண்ணால் செத்துரும். படிச்சிருக்கோம். ஆனால் அது பொய். சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் கூட அந்த கதையை நம்மளே கூட பார்த்துருக்கோம் கோட்டிடியனில். இந்த கதை ஞாபகம் இருக்கா? நாசா thousands of dollars செலவழித்து they created a pen that will write in zero gravity. Russians brought a pencil and it worked அப்படின்னு கேள்விப்பட்டோம். பொய், அதுவும் பொய். ஏன்னா the pencil might work but it will cause other problems. It will probably flake, it will cause a fire hazard அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததுனால finally they went back to a pen அப்படிங்கிறது தான் உண்மை கதை. But still we keep using this story. How about this one? முயல், ஆமை. How did a story come about like that? Can you even imagine? Can you ever imagine a tortoise winning against a hare? அந்த ஸ்டோரியை எப்படி நம்ம நம்ப ஆரம்பித்தோம்? It's simply not practical இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புதுசாக ஒரு பழைய கதை ஒன்று சொல்கிறார். இந்த கதை ஞாபகம் இருக்கா? Do not put all your eggs in one basket அப்படிங்கிற அட்வைஸ் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் யோசிங்க. இது ஆக்சுவலி தப்பான அட்வைஸ். இட்ஸ் அ ட்ரூத்தி ஸ்டேட்மெண்ட். நீ 10 முட்டையை எடுத்துட்டு அங்கே போகணும் அப்படின்னா, இங்கே கொஞ்சம் முட்டை, அங்கே கொஞ்சம் முட்டை, இங்கே கொஞ்சம் முட்டை, இங்கே கொஞ்சம் முட்டைன்னு 4 பேஸ்கெட்டில் எடுத்துகிட்டு போவியா? அல்லது 10ஐயும் ஜாக்கிரதையா நல்லா பபுள் ரேப் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவியா?
அப்படின்னு கேட்குறாரு. இவர் மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஈலான் மஸ்க், மார்க் ட்வெயின், ஆண்ட்ரூ கார்னகி, 3 பேரும் கேட்டிருக்காங்க. The right advice is put all your eggs in one basket and watch that basket carefully. Nice twist, don't you agree? அதனால்தான் இந்த புக்கு பேரே The One Thing. ஒன்று தான் மேட்டர்ஸ்பா, அந்த ஒன்றை தேர்ந்தெடுத்தப்புறம் அதுக்கு உன்னை அப்படியே அர்ப்பணி. So, my takeaway from this whole series, then, I think it's time proverbs are given expiry dates. சும்மா பழமொழியை வச்சுக்கிட்டு அதை நம்ம கான்டெக்ஸ்ட் இல்லாமல் யூஸ் பண்ணுறது தவறு அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.